ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம உலகத்திலே மிகப்பெரிய கட்டிடம் எதுன்னு கேட்டால் பூஜ் கலிஃபாவை தான் சொல்லுவான். ஆனால் வந்து இப்போ வந்து அது ரெண்டாவது இடத்துக்கு போக போகுது. உலகத்திலே மிக உயரமான கட்டிடம் வந்து பூஜ் கலிஃபா. இது வந்து துபாயில் இருக்குது. இந்த கட்டிடம் வந்து 2024 டிசம்பர் மாதம் தொடங்கி 2010 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வந்து முடிவடைஞ்சிருக்கு. இந்த கட்டிடம் வந்து எவ்வளோ உயரம் இருக்குன்னா 828 மீட்ரு, 2716 அடி 6 அங்குலம் வந்து இந்த பில்டிங் இருக்குது. உலகிலேயே தலை சிறந்த நட்சத்திர ஹோட்டல் வந்து பூஜ் கலிஃபாவில் இருக்குது. இதை தொடர்ந்து நிறைய சொகுசு விடுதிகளும் இருக்குது. இந்த பூஜ் கலிஃபாக வந்து உலகத்தில் வர எல்லாருமே பில்டிங்க்கு வந்து விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. அளவுக்கு வந்து இந்த பூஜ் கலிஃபா வந்து உலகளவோட பிரபலமாயிருக்கு. இதில் மிக உயரமான கட்டிடம் என பல ஆண்டுகள் வந்து இப்போ வந்து இடம்பெற்றிருக்கு. அது வந்து முதல் இடத்துல இருந்து ரெண்டாவது இடத்துக்கு போக போகுது. இதுக்கு போட்டியாக வந்து சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு கட்டிடத்தை கட்டிகிட்டு இருக்காங்க. இதை வந்து முழுமையடைஞ்ச பிறகு பூஜ் கலிஃபா கட்டடத்தை விட இது உயரமாக இருக்கும். இந்த கட்டிடம் வந்து இந்த கட்டிடத்தோட பேர் வந்து கிங்டம் டவர்னோ ஜெட்டா டவர்னோ சொல்கிறாங்க. இந்த கட்டிடம் வந்து 2013ஆம் ஆண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து இந்த கட்டிடம் கட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்டிடத்தோட உயரம் வந்து 1000 மீட்டருக்கும் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர் இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பூஜ் கலிஃபா கட்டிடத்த மாதிரியே இதுலேயும் வந்து கிங்டம் டவர்லேயும் வந்து இதில் வந்து சொகுசு வீடுகளும் அலுவலகமும் சொகுசு விடுதிகளும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியா. இதை தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து நம்மளே உயரமான கட்டிடம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம பூஜ் கலிஃபாவை சொல்ல மாட்டோம். அந்த பேரை வந்து கொஞ்ச நாளில் முறியடிக்க போகுது கிங்டம் டவர். பார்க்கலாம் கைஸ் எந்த கட்டிடம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு. கஜகஸ்தானில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரிக்டர் அளவுக்குள்ள வந்து 5.1 பதிவு பண்ணியிருக்காங்க. மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தானில் வந்து இன்னைக்கு காலையில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. காலையில் 6:42க்கு வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் வந்து ரிக்டர் அளவுக்குள்ள 5.1 பதிவு பண்ணியிருக்காங்க. தேசிய நில அதிர்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து நிறைய நாட்டுக்கு வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதிகமாக வந்து ஜப்பானுக்கும் மாலத்தீவுலையும் வந்து இன்னைக்கு வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. மாலத்தீவில் வந்து இன்னைக்கு காலையில் வந்து 5:14க்கு வந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரிக்டர் அளவுக்குள்ள வந்து 5.4 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலநடுக்கம் காரணமாக வந்து ஏதாவது உயிர் சேதமோ இல்லை வந்து பொருள் சேதமோ ஏற்பட்டிருக்கான்னு இன்னும் நம்மளுக்கு வந்து விவரம் சொல்லப்படல.